வணக்கம் மக்களே. உங்களுக்கு ஈஸியாக டக்கண்டு ஒரு ரொட்டி சுடணும், கொஞ்சம் உரைப்பாக சுடணும். சும்மா ரொட்டி சுடணுமெண்டா இதை நீங்கள் ஆக்கள் வேண்டி இது சுடுறவே சரியா. நான் எப்படி சுடுறேனானண்டா என்னன்னு சொல்கிறது, ரொட்டி அப்போ பரோட்டா பரோட்டா அதுக்கு அந்த பேக் இருக்குது காட்டுறேன். இது எல்லா வெள்ளைக்கார கடையிலும் இருக்குது, தமிழ் கடையில் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓகே, சும்மா சுட்டுட்டு ஆக்கள் கறியோடு சாப்பிடணும், அது நல்லா தான் இருக்கும். நான் எப்படி செய்கிறேன், பரோட்டாவை போட்டுட்டு வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு முதல் சின்ன சின்ன வெட்டி வதக்கி போட்டு அப்புறம் முட்டையை விட்டு இப்படி அடிச்சிட்டு நல்லா, அதன் பிறகு இந்த பரோட்டாவை போட்டுட்டு கீழே கொஞ்சம் மேலேயும் வெந்தா பிறகு இந்த முட்டை சிலாக்கள் அப்படியே உடைச்சி ஊற்றினோம், அது அப்படியே அங்கே இங்கெல்லாம் ஓடாமல் இப்படி செய்கிறாண்டா இப்படி செஞ்சுட்டு அதன் பிறகு இப்படியே போட்டுட்டு அதன் பிறகு இப்படியே எடுத்து இப்படி கவிட்டு போடுறேன். எப்படி இந்த பிள்ளைக்கு என்ன ஐடியா வருதுன்னு எனக்கு கண்டா தெரியல. என்ன புதுசாலாம் ஐடியா வருது. ஆனால் சில ஆக்கள் வேலையில் சுட்டு வந்தது தருவினம், ஆனால் சும்மா முட்டையை மேலே ஊற்றி அதெல்லாம் அப்படி சாப்பிட முடியாது. என்ன இனிமேல் அப்படி செஞ்சுட்டு வர ஆக்கள் இப்படி செஞ்சுட்டு வந்தது இருந்தால் நல்லா சாப்பிடலாம் என்று கூறுகிறேன். ஸோ இதை இப்படி சுட்டுட்டு போகிறோங்க, எடுக்கல கொஞ்சம் செஞ்சால் காணும். ஏனெண்டா ஆல்ரெடி பரோட்டா சுட்டுட்டும் தெரியும். அதன் பிறகு முட்டைக்கறி வேணும்னா முட்டைக்கறியோடு சாப்பிடலாம். இனிமே தெரியுங்களா, அழகான முட்டைக்கறி பருப்பு வச்சுனா அது காட்ட தேவையில்லாமல் இருக்குது, அது காட்ட தேவையில்லை. எப்படி இருக்குது பார்த்து பழகுங்க இந்த பிள்ளைகிட்ட. பிரசாத் சும்மா இருக்கிறேன்னா அம்மாட்ட பார்த்து பழகு. பழகுவியா என்ன மாதிரி என்ன உனக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவியே. அவன் தான் காட்டி தரணும். ஆல்ரெடி இதில் எண்ணெயும் இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டான எண்ணெய் பூசினாலும் சரி, கொஞ்சம் பூசினா தான் அந்த சட்டியில் இதண்டாது. இது எப்படி போட்ட உடனே கொஞ்சம் வேகத்தானே வேணும். இந்த பாட் வேகணும், மேலே கீழே சூடு பிடிக்க மேலே அறிவான புள்ள சொல்லுது கேளுங்க. கொஞ்சம் இது காஞ்சி கொண்டு வரையில இந்த முட்டையை கொஞ்சம் அதுக்கு மேலே விட்டுட்டு சின்ன பிள்ளைகள்னா பச்சை மிளகா அது தேவையில்லை. நான் செத்தல் மிளகாலாம் அடித்து போட்டேன். நான் உரைப்பாக இருக்கிறதுக்கு பச்சை மிளகா, செத்தல் மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி நல்லா வதக்கிட்டு பச்சையாகவும் போடலாம். சில ஆக்களுக்கு விரும்பினா பார்த்தீங்களா. இது கொஞ்சம் காஞ்சிட்டுது. காஞ்ச பிறகு மெதுவாக முட்டையை எடுத்து அதன் மேல் இப்படி ஊற்றவும் இல்லை, இது வைக்கவும் வைக்கிற மாதிரி தானே இருக்குது. ஸோ வைக்கவும் வச்சுட்டு மெதுவாக அங்கே இங்கே தள்ளவும், அமுக்கி விடவும். இதை சாப்பிட்டு விட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிறவர் வாயை காட்டவும். என்னத்தை கிழிச்ச என்னத்தை செஞ்சேன் அப்படி ஒருத்தரும் வாயை காட்டுறையில் வாயை காட்டினா வாயை கிழிச்சு விட்டுருவேன். அது 6000 தரம் பரவாயில்லை. அதால் இப்படி செஞ்சுட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இப்படி செஞ்சு சாப்பிட. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு முட்டையை எடுத்து அடிச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் உப்பு போட்டு அடிச்சுட்டு அதுக்கு பஞ்சியாக இருந்தால் அவங்களுக்கு எல்லாருக்கும் பஞ்சு தானே, பஞ்சியாக இருந்தால் அப்படி அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஊற்ற வேண்டியதான். அது அங்கே இங்கெல்லாம் ஓடும், அது உங்களோட சொத்த பிரச்சனை. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனால் அங்கே இங்கே ஓடாமல் இப்படி எடுக்கணும்னா இப்படி செஞ்சீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் எக்ஸ்ட்ராவாக போட போகிறீங்க இதுக்கு. அப்போ பாருங்க, வெளியில் எங்கேயா முட்டை போயிருக்கா இல்லை தானே. நிறைய பார்த்து பழகுங்க. இப்படியே சும்மா முட்டையை பொறிச்சிட்டு கொண்டு வந்தது கொடுக்காம பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. அழகான ரொட்டி தான், அதை கேட்க முட்டை தான், உங்ககிட்ட இருப்பதெல்லாம் வெங்காயம் ஒன்றுதான், அழகான பொண்ணுதான். பருப்பு கறிக்குள்ள கொத்தமல்லி எல்லாம் போட்டு உள்ளி மிளகாய் சீரகம் எல்லாம் குத்தி போட்டால் நல்லா இருக்கும். நான் செஞ்சேன். இதுதான் அந்த ரொட்டி பேக்கு. 30 ரொட்டி இருக்குது. இது எவ்வளோ காசுன்னு நான் தெரியலைன்னா ஒரு ஆள் எனக்கு கிஃப்டாக தந்தது. எனக்கே வேண்டி நானே சுடுறதுக்கு எனக்கு என்ன விசரா
நான் வந்து ரெடிமேட்டாக உடனே வேண்டி நானே மாவை வேண்டி குழைக்கிறேன். ஆனால் கொஞ்ச நேரம் நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா ஒட்டுப்பட்டுரும் அந்த இது. அதால் ஃப்ரீசருக்கு வச்சுட்டு கடை இப்படி சுட்டு அடுக்க வேண்டியதான். ஓகே, ஒரு 2 சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாயிரும். முட்டையும் சத்து தானே சின்னாக்களுக்கு வேணும்னா நீங்கள் முட்டையை அடிச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொடுங்க. என்னடா உரைப்பு இல்லாமல் இருக்கும். இது கொஞ்சம் உரைப்பாக செஞ்சேன் நான். ஓகே, விளங்குதா என்ன சொல்கிறேன்னா நான் திருப்பி சொல்லவா? அதுக்கப்புறம் அந்த முட்டை முடிகிற டைம் இருந்தானே அப்போ எங்களை கொஞ்சம் எடுத்து அங்கே இங்கே தேய்ச்சி விடுங்க. அப்படியே அங்கே இருந்து அங்கே இழுக்கிறது, அங்கே இருந்து இஞ்சி இழுக்கிறது, தேக்காட்டி விட்டீங்கன்னா ஃபுல்லாக முட்டை இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முட்டை இருக்காது. சரியா? அட்லீஸ்ட் வெங்காயம் மாதிரி இருக்குது தானே, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. என் மகன் சொல்கிறார் என்னென்னா மணியாக இருக்கும் இதுக்குள்ளே சீஸை வச்சு, அப்போ தான் நீ நல்லா வாய் காட்டலாம். இதை பிறகு இன்னொரு பிளேன் ரொட்டியை செஞ்சுட்டு லைட்டாக சூடாக்கிட்டு அது பிறகு இதை இப்படி வச்சுட்டு அதுக்கு பிறகு இதால் இப்படி மூடி விடுங்க. நீயா சொல்லு, நானா ஒன்றும் சொல்லி தரையில, நீயா சொல்லு அம்மா எப்படி உனக்கு சமைச்சு தாரான்ட்டு. புதுசு புதுசாக மக்களே செய்யலாம். இப்போ இங்கே தொக்கவலுக்கு வந்து போக போகிறீங்க. இதை வந்து இங்கே கேசடியாக இங்கே வீட்டே இருக்கு. ரொட்டியை சுட்டு அப்பாவுக்கு பாஸ்போர்ட் பிரச்சனை. அப்பா பாஸ்போர்ட் இருக்கு, நாங்கள் இருக்கணுமே. சிட்டிசன் கூட நீர் என்ன ஒரு பிரசாத் அம்மாட ரொட்டியை பற்றி சொல்கிறா. வந்து மணியாக இருக்கு, சூப்பராக இருக்குது. இப்போ தான் வந்து சாப்பிட்றான். ஓ, நல்ல டேஸ்டாக இருக்குது. அதான் சீஸ் எல்லாம் ஏதாவது நீங்கள் வேணும்னா அதுகளை வச்சுட்டு அப்போ தான் நல்லா வாயை காட்டலாம். என்ன காட்டாமல் இப்படி முட்டை ரொட்டியை கொஞ்சம் லைட்டாக எரிஞ்சிட்டு மக்கள். அதுக்கப்புறம் இதை இப்படியே மூட வேண்டியதான். என்னப்பா பொறுங்கப்பா, ஸ்ரீலங்கா ஐடென்டி கார்டு தான். நீர் இன்னும் ஸ்ரீலங்காவில் தான் இருக்கிறீர்கள், அதை மட்டும் ஞாபகம் வச்சிடும். நான் வந்து சில்லி பவுடர் அடித்து போடணாண்டா. செத்தல் மிளகாயை தனியாக அடிச்சுட்டு மிளகாத்தூளும் போட்டு அடிக்கலாம் முட்டைக்கு. ஆனால் நான் வந்து தனியாக அடித்து போடணும். நீ தெரியாமல் கதைக்காத. நீ அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா ஹாட் சோஸை நீ போடு. ஹாட் சோஸ் இல்லாத ஆக்களுக்கு வேறு எதையும் போடலாம். நீ சாப்பிட்டுட்டு வாயை காட்டு. என்ன வேணும்? சீஸ் வேணுமா இதுக்குள்ள? அதுக்கப்புறம் மக்களே உங்களுக்கு கடைசியாக முட்டை ஊற்றிக்குள்ள அந்த உங்களோட வீட்டில் யாராவது உங்களுக்கு வாய் காட்டி பிடிக்காதாக்கள் இருப்பினும் தானே, புருஷனோ புள்ளியோ வேறு யாரும் எங்களுக்கு பிடிக்காமல் போகும்போது இந்த பெரிய பெரிய பச்சை மிளகாயை போட்டு இன்னொரு ரொட்டியால் மூடி போட்டு கொடுங்க. நல்லா கடித்து நல்லா இதாண்டட்டும். சரி சார், இங்கே பார்த்துறீங்க போகிறப்பா, வெயிட் பண்ணுங்க. இது வந்து என்ன பிரசா? இதுதான் முக்கியம் எங்களுக்கு, சாப்பாடு தான் முக்கியம். என்ன சாமான் அர்த்தது? பேர் வேறு ஏதாவது பேர் நான் சொல்ல போகிறேன். சப்பட்டை ரொட்டி, முட்டை ரொட்டி அப்படின்னு சொல்லலாம். தம்பி சொன்ன மாதிரியும் சொல்லலாம். ஒரு ஆளுக்கடா பூ புஷ்பம்னு சொல்லணுமா? சரி, அவருக்கு புஷ்பம் வந்து வாயில் வருது இல்லையா? சரியா? அப்போ ஒரு ஆள் பக்கத்தில் 2 சொல்லலாம் பூன்னு சொல்லலாம். அவர் மற்ற சொன்னால் புஷ்பம்னு சொல்லலாம். புஷ்பம்னா பூவும் ஃப்ளவரடா ரெண்டும் சேம் தான். சரியா? அப்போ அவருக்கு அந்த புஷ்பம் வாயில் வர இல்லையாம். அவர் மற்றவர் சொன்னவர் தானே புஷ்பம்ண்டு. பூன்னு சொல்லலாம், தம்பி சொன்ன மாதிரி சொல்லலாம். நீ சொல்லு புஷ்பம். பூ சொல்லு. தம்பி சொன்ன கடற்கரையில் உருள் உருளுது, அதை சொல்லு. உங்களுக்கு மக்களை நீங்க சொல்லுங்க, அதுக்கு பேரு மக்களுக்கு தெரியும். கடற்கரையில் மக்களை வீடியோ எங்களுக்கு அனுப்புங்க கமெண்ட்ஸ்ல. அதுக்கு பிறகு நாங்க 100% நீ சொல்லு. கடற்கரையில் இந்த வீடியோ வந்து 500k வியூஸ் வந்தாதான் அட்லீஸ்ட் நான் நீ சொல்லு. கடற்கரையில் சொல்லு. கடற்கரையில் கடற்கரையில் உடல் உடல் உருளுது சொல்லு. கடற்கரையில் உருள் உருளுது. நான் தமிழ் கிளாஸ் வந்து நான் ஸ்கிப் பண்ணினேன்.
எல்லா நான் போயில நான் ஸ்கிப் பண்ணி நான் நீ எந்த கிளாஸுக்கு தான் போனி தமிழ் கிளாஸுக்கு போயில்லை